பானையை வாங்கி பாதி ஜெயிச்சிட்டோம். வீட்டுக்கு போயிட்டோம்னா ஃபுல்லா ஜெயிச்ச மாதிரி. என்னடி பிரியா, பானையை வாங்கிட்டியா? சொன்ன மாதிரியே வாங்கிட்டல. வருஷம் வருஷம் கடைக்கு போயிட்டு விலைய மட்டும் கேட்டுட்டு வருவேன். இந்த வருஷம் வாங்கிட்டேன். சூப்பர்டி. சரிக்கா, வீட்டுக்கு வா போலாம். கடகடன்னு இதுல தண்ணி ஊத்தி 2 மணி நேரம் கழிச்சு குடிச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் அருமையா தாண்டி இருக்கும். நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ல புடிச்சு வச்சு குடிக்கிற தண்ணியை விட இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சரிக்கா, வா போவோம். இன்னைக்கு என் புருஷரும் என் மாமியாரும் என்ன புகழ்ந்து தள்ள போறாங்க. ரைட்டு. தண்ணியை பிடிக்கிறப்பவே இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கே. இந்தாக்கா, மின்சாரமே இல்லாத குளிர் சாதன பெட்டியில இருந்து வந்த தண்ணி எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. தண்ணியை குடிக்கிறப்பவே ரொம்ப நேச்சுரலா இருக்குடி. அப்படியே உடம்புக்குள்ள குளுகுளுன்னு போகுது. ஆனா இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற வாட்டர் தொண்டைக்கு மட்டும் தான் ஜில்லுன்னு இருக்கும். உடம்புக்கு போய் சூடு தான் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல சரக்கா, இது நம்மளுக்கு கரண்ட் சேவ் பண்ணி கொடுக்கும். நம்ம பசங்க ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வச்சுக்கிறோன்னு 10 தடவை திறந்து மூடுறதுலயே பாதி கரண்ட் பிச்சுக்கிட்டு போயிடுது. இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது. இதுல இருந்து எடுத்து குடிச்சுப்பாங்கல்ல. அது சரி, நீ ஒரு விஞ்ஞானி தாண்டி.